தொழில் வேலைவாய்ப்புகளில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையை பதிவிட்டுள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா. அமித்ஷா முதல் பழனிசாமி வரை திமுக ஆட்சியை பழித்துரைக்கும் அனைவருக்கும் பாஜக அரசை தந்துள்ள நெத்தியடி பதில் இதோ என முதலமைச்சர் பதிலடி. அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் 4 மாதத்திற்கு ஆயத்தாடை ஏற்றுமதி தேக்கமடைய வாய்ப்பு என்ற செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை. தொழில் நிறுவனங்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பதற்காக உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பை அடுத்து அமெரிக்க பெருநிறுவனங்கள் ஆர்டர்களை நிறுத்தி வைத்துள்ளதால் ஆடைகள் தேக்கம். திருப்பூரில் 20 லட்சம் ஆடைகள் தேங்கியுள்ளதால் செய்வதறியாது உற்பத்தியாளர்கள் வேதனை. இதை வரினால பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டா சொன்னேன், ஒரு 20 லட்சம் பீஸ்க்குண்டான ஆர்டரை ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. வருங்காலத்தில் வரக்கூடிய ஆர்டர்கள் நம்மளுக்கு வராது. இது மறுபடியும் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு இந்த வரியை நீக்கினாலுமே கையை விட்டு போனார்கள் திரும்பி வரப்போறதில்லை. அமெரிக்க வரி விதிப்பால் ஜவுளித்துறை பாதிக்கப்படாமல் இருக்க பருத்தி இறக்குமதிக்கான வரி விலக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நூல், துணி, ஆடைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கான உள்ளீட்டு செலவுகள் குறையும் என உற்பத்தியாளர்கள் எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டில் ஆம்பூரில் காவல்துறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியானது. ஒவ்வொரு கட்டங்களாகவும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்து வரும் திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. முன்னாள் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்து நஷ்டத்தை ஈடு செய்யவும் உத்தரவு. அண்ணாமலை தொடர்பான கேள்வியால் கோபமடைந்த திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அண்ணாமலையின் பெயரை நிருபர் குறிப்பிட்ட போது இடியட் என குறிப்பிட்டு ஆத்திரம். நீங்க கேட்கல. நாங்க அண்ணாமலை நீங்க கேட்கல. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேக்குறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல. நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும்போது அவர் என்கிட்ட சொல்வாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். 10,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதாக நிருபர் கேள்வி எழுப்ப முயன்ற போது கோபம். போயா என நிருபரை ஒருமையில் கூறிவிட்டு பேட்டியை முடித்துக் கொண்டு புறப்பட்டார் டி.ஆர். பாலு. 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு திருமாவளவன் திசை மாறி சென்று கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அதிமுக யாருக்கும் அடிமையும் இல்லை, எஜமானரும் இல்லை எனவும் திட்டவட்டம். தம்பி சகோதரர் திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு. திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு. காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எது என்னமோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு சகோதரருக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது. யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இயங்கி வந்த போலி மணல் ஆலைக்கு சீல் வைப்பு. கிராவல் மண்ணை அரைத்து மணல் போல் மாற்றி விற்பனை செய்து வந்ததாக அதிகாரிகள் நடவடிக்கை. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் ஆர்வம். 1,90,000 இடங்களில் 1,54,000 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சுற்றுலா தலங்களான கோத்தகிரி, கொடைக்கானலில் சாரல் மழை.
மழையில் நனைந்தபடி இயற்கையை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில்களை பராமரிப்பதற்கு தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என உயர்நீதிமன்றம் கருத்து. கோவில்களுக்கு அருகில் உள்ள நிலத்தில் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திசை மாறி சமூக நீதி பக்கம் சென்று விட்டேனா என திருமாவளவன் கிண்டல். அதிமுகவை இன்னும் திராவிட இயக்கம் என்று நம்புவதாக செல்லூர் ராஜுக்கு பதில். சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு. கருத்து சொன்னதுன்னா நீங்க திசை மாறி போயிட்டதா? எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேனா? எங்களுக்கு அதிமுக மேல ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஆந்திர மாநிலம் நகரியில் கருக்கலைப்பு செய்யப்பட்ட திருத்தணியைச் சேர்ந்த சிறுமி உயிரிழப்பு. சகோதரர் உறவுமுறை உள்ளவரை காதலித்து கர்ப்பமானதால் பெற்றோர் கருக்கலைப்பு செய்ய வைத்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சோகம். சென்னை அருகே ஆவடியில் அதிவேகமாக வந்த கார் மோதி தம்பதி உயிரிழப்பு. இருசக்கர வாகனங்கள் சரக்கு வாகனம் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த கார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் தீ தடுப்பு ஒத்திகை. நிலை அலுவலர் திரு ஆரிஃபா அவர்கள் வெள்ள மீட்பு, தீயை அணைப்பது, நோயாளிகளை விரைவாக மீட்பது தொடர்பாக தத்ரூப பயிற்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. தேர்தல் நெருங்கும் நிலையில் மும்பையில் உள்ள லாபக்சா ராஜா கோவிலில் வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 75,240 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் கடந்த 2 நாட்களில் 1500 புள்ளிகள் வரை சரிவு. அமெரிக்க அரசின் 50% கூடுதல் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த நிலையில் அடுத்த அதிர்ச்சி. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவில் நடைபெறுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு. 20 நாடுகளின் தலைவர்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். ஜி ஜின்பிங் அழைப்பின் பேரில் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பேச்சுவார்த்தைகள் மூலம் எல்லை பிரச்சினை சுமூக நிலையை அடைந்து வரும் நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம். சீனாவின் ஷாங்காய் மாநாட்டில் கைகோர்க்க போகும் அமெரிக்க எதிர்ப்பு தலைவர்கள். அதிபர் டிரம்பின் அடாவடியான வரி விதிப்பை சந்தித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்டோர் கூடி முக்கிய ஆலோசனை நடத்துவார்கள் என தகவல். கர்நாடக தேர்தலில் நடந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தியது போல் விரைவில் மக்களவை மற்றும் ஹரியானா தேர்தல்களில் அரங்கேற்றப்பட்ட தில்லுமுல்லுகளை ஆதாரங்களுடன் வெளிக்கொண்டு வருவேன் என சூளுரை. பாஜக பெறும் தேர்தல் வெற்றிகளின் சதி சூட்சமத்தை மக்களிடம் எடுத்துரைக்காமல் இந்தியா கூட்டணி ஓயாது எனவும் பீகாரில் ராகுல் காந்தி திட்டவட்டம்.
बाकी प्रदेशों का सबूत देंगे और ये साबित कर देंगे कि बीजेपी आरएसएस वोट चोरी कर कर चुनाव जीतती है। உயிர் உள்ளவரை மக்களின் வாக்குரிமையை யாரும் பறிக்கவிடப் போவதில்லை என மமதா பானர்ஜி சூளுரை. நாடு முழுவதும் மேற்கு வங்க மக்கள் மீது பாஜக மொழியியல் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து வருவதாகவும் காட்டும். பாகிஸ்தானைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் பீகாருக்குள் ஊடுருவியிருப்பதாக உளவுத்துறை தகவல். தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை வெளியிட்டு தீவிர தேடுதல் வேட்டை. நேபாளத்திற்கு சென்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காத்மாண்டு வழியாக பீகாருக்குள் நுழைந்ததாக தகவல். ராவல்பிண்டி, பகவல்பூர் பகுதிகளைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை தேடுகிறது பீகார் காவல்துறை. கனமழை வெள்ளத்தால் சேதமடைந்து கிடக்கும் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை 2வது நாளாக மூடல். காஷ்மீர் செல்ல முடியாமல் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் தேக்கம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது ராணுவம். நீரிலும் நிலத்திலும் செல்லும் வகையிலான பிரத்யேக வாகனங்களுடன் மீட்பு பணி. தெலங்கானா மாநிலம் காமிரெட்டி பகுதியில் பெய்த கனமழையால் சாலை பலத்த சேதம். வெள்ளப்பெருக்கில் சாலையின் ஒரு பகுதி அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து நிறுத்தம். மகாராஷ்டிராவின் பால்கரில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 17 பேரின் உடல்கள் மீட்பு. மகளின் முதல் பிறந்த நாளை கொண்டாடிய சில மணி நேரங்களிலே குடும்பமே மண்ணில் புதைந்த கோரம். திருப்பதி அருகே மணலில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது போல நடித்து செல்போன் பறிப்பு. உதவுவது போல வந்த மற்றொரு நபர் முதியவரின் பாக்கெட்டில் இருந்த செல்போனை பறித்துவிட்டு ஓட்டம். மெக்சிகோவில் நாடாளுமன்ற சபாநாயகரை தாக்கிய எதிர்க்கட்சி தலைவரா பரபரப்பு. வெளிநாட்டு ராணுவ துருப்புகளை உள்நாட்டுக்குள் அனுமதித்தது தொடர்பான விவாதம் கோரி அனுமதி மறுத்ததால் ஆவேசம். பூஜை எரிமலை வெடிக்கத் தொடங்கினால் டோக்கியோவின் நிலைமை என்னவாகும்? அதிர்ச்சி அளிக்கும் AI வீடியோவை வெளியிட்டு ஜப்பான் அரசு எச்சரிக்கை.